ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முட்டை தொக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை தொக்கை ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தோம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே இருக்கட்டுங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது பக்கமாக எடுத்து வைக்கலாங்க. இருக்கட்டும். இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு அதே பேனை சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் கடுகெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலை. கடுகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. இருந்தாலுமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கந்தோம் 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. நாம் கிரேவி போல் வைக்கல, சும்மா தொக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டால் சட்டுன்னு வதங்கிடும். நல்லா வதங்கந்தோம். இதில் நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. குட்டி ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ரொம்ப போட்டால் உப்பு கரிக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சும்மா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் உண்டி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வதக்கி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வைக்கலாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க. கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை தொக்கு, ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பிங்க, ரெடிங்க. முட்டை தொக்கு நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். இதை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இல்லை சாதத்து கூட கூட சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு கூட தான் சாப்பிட போகிறேன். சுட சுட சாதம் நம்ம செஞ்ச முட்டை தொக்கு, ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். முட்டை தொக்கு என்னோட ஸ்டைலில் ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.